டிகர் பண்ற மாதிரி கதைக்கிறான்னா நீ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில். புரியுதா சொல்றது? இல்ல இல்ல உனக்கு நான் திருப்ப நான் அவனை சொல்றேன் என்னன்னு சொன்னா, அவன் தன் கருத்துக்களை நையாண்டியும் கேலியுமா அவன் சொல்றானா இருந்தா நீ அவன் லெவலுக்கு இறங்கி போக தேவையில்லை. நீ பொறுமையா பதில சொல்லு. நம்ம வந்து உண்மை பேசுறோம், பொய் பேசுறோம், கூலா பேசுவோம். ஐயா உனக்கு நான் இப்ப உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவன் பொய் பேசுறானா உண்மையை பேசுறானா, நீ உண்மை பேசுறிய பொய் பேசுறிய, அது அடுத்த கட்டம். இப்ப நீ சொன்னீங்க கடவுளோட எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது, என்னால நடக்க முடியல. முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை. நான் அவனோட கதைச்சேன், புரியுதா? அவனோட நான் பேசுனதா கதைச்சேன். அவனுக்கு நான் சொன்னேன், நீ வந்து நல்லா அறிவுபூர்வமா கதைக்கிற, ஓகே, உன்ற விவாதங்களை நீ முன்வை. ஆனா நீ கதைக்கிறதுகளை வந்து கடவுளுக்கு தீய மக்கள் இந்த வசனம், நீ ஒருதனோட உன்னுடைய கடவுளுடைய வசனங்களை நீ பகிர்ந்து கொள்றன்னு சொன்னா அதை அவங்க மற்றவங்க கேட் பண்ண. இப்ப நீ நானெல்லாம் ஒரு கொள்கைக்குள்ள இருக்கு, நீ கதைக்கிறது நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. அப்ப உன்னிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருந்தா அது எனக்கு பிரியோசனம் இருந்தா நான் எடுத்துக்கொள்வேன். அது பிரியோசனம் இல்லைன்னா விட்டுருவான். அவன் அனலைஸ் பண்ணிக்க, அவன் அனலைஸ் பண்றான். ஓகே, அப்ப அவன் வந்து உன்னை டிகர் பண்ற மாதிரி கதைக்கிறான்னா நீ பொறுமையா நீ எவ்வளவுக்கு நீ பொறுமையா இருக்கணுமோ அவனத்துக்கு பொறுமையா கேட்டுக்க. அதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்று தந்திருக்கு, புரியுதா? அதனால இனிமே கதை இப்ப இயேசு கிறிஸ்துவே பரிசேட்டு பேசும்போது போல்ஸா அவரும் பேசுவாரு. அதாவது மாம்ச ரீதியா கூட பேசியிருக்கிறாரு, விபச்சார சந்ததின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு பல பாடுகள் வந்தாலும் ஆனா அது எப்படி சத்தியத்தை அறிவிக்கணும் அதுல கரெக்டா இருந்தாரு. அப்ப நம்ம மனவாட்டி நாமளும் அவருக்குள்ள இருக்கும்போது இப்படி எல்லாம் வரதான் செஞ்சோம். அப்ப சரி, பேசும்போது யார் கெட்ட வார்த்தை யாரு கெட்ட வார்த்தை பேசினாங்க? அது பேசினோட நீ எனக்கு தெரியல சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்க கூடாது. இதெல்லாம் என்னன்னு சொல்றது, அநாகரிகமான செயல்கள், இந்த கெட்ட வார்த்தை பேசுறது. சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அதை நம்ம சகிச்சு கொண்டு நம்ம இந்த விவாதங்களை மேற்கொள்வோம். அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு தெரியுது இவங்க பண்றது விவாதம் அப்படின்னா நம்ம நிலைமையை விட்டு இறங்கி போக கூடாது. அதான் அதை விட சரியா, இவங்க வந்து விதண்டாவாதம் பண்றாங்கிறது வெளிப்படையா தெரியுது. இது ஊடமாட அப்படிதான் விவாதம் பண்ண பரவாயில்ல. விவாதம்ங்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு புத்தி கூர்மை இருக்கும். புத்திசாலித்தனமா பேசுறதுதான் விவாதம். இது வந்து தப்பா கட்டுறது அவர் தெரியாத சொல்றாரு, ஆனா அவருக்கு தெரியும் அப்படின்னு அவனோட நீங்க கதைக்க கூடாது, அவ்வளவுதான். அதனாலதான் இவன் வந்து இப்படி ஒரு ஆளு நான் சொன்ன தெரியுமா, இவனோட வேஸ்ட் முடியும். இவன் வந்து வீடியோ போட்டு நான் பேசுறது தப்புன்னு சொல்லி போட்டிருந்தான், சரியா? அப்ப அதுக்குதான் நம்ம அதுக்கே பாரு இதாவுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. நான் கான்டாக்டோட போட்டிருக்கேன், கான்டாக்டோட அவர் வந்து தகுதி பெற்றிருக்கிறாருன்னு போட்டிருக்கேன். அவருக்கு அந்த இன்னும் நிறைய யோசனை இருக்கு. இல்ல எனக்கு புரியுது. அவன் வந்து அப்படி கதைக்கிறான்னு சொன்னா நம்ம அதை தவித்துக் கொள்வோம். அவங்களை கொஞ்சம் தவித்து கொண்டு நம்ம மேற்கொண்டு இன்னொரு அவருடைய கோட்பாடு அவருடைய இது அவர் தப்பா இருந்தா கடவுள் பார்த்து கொள்ளுது. ஆனா அவர் அழகா அவங்களுக்கு சொல்றாரு. அப்படியானாக்களோட கதைங்க இவையில கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. விவசாயாவில ஒரு வசனம் காட்டினேன், அது வந்து மனித இயேசுவுக்கு மனித இயேசுக்கு பொருந்துதான், அது கடவுள் இயேசுக்கு பொருந்தலையா? அப்ப பாரு, இது வந்து லாஜிக்கா புரியுதா இல்லையா? அது வந்து மனித இயேசுக்கு பொருந்துதான். அந்த அறிவு ஞானம் எல்லாம் பரிசுத்த ஆவி கொடுக்கறது மனித இயேசுதான், கடவுள் இயேசுக்கு இல்லையா? அப்ப அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இல்லையா? ரெண்டு பர்சனா இருக்காங்களா இல்லையா ஒருத்தருக்குள்ள? அவன் அந்த ஒரே இயேசு ரெண்டா பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா அவன் தான் சொல்றான். ரெண்டு பாகமாவும் ரெண்டு பகுதியா இருக்காரு அப்படின்னு அவன் தான் சொல்றான். அப்புறம் கிட்ட
அப்படி சொன்ன அப்படிங்கிறான், இல்லைங்கிறான். இதுவே சொல்லுது, உன்னதமான தேவனுக்குமான என்னையா வேதனை பத்துன்னு சொல்லுது. அங்கேயும் கரெக்டா அது பேய்க்கும் கூட கரெக்டா சொல்லுது, ஆவில இருக்கு பேய்ங்க. இவங்களுக்கு சாதகமான இடம் வரும்போது இங்க பாருங்க தேவன் அப்படின்றாங்க, பாதகமான இடம் வரும்போது ஆஹா அது மனுஷன் அப்படின்றாங்க. சரியா? அப்படிதான் இயேசு கிறிஸ்துவெல்லாம் ஆஃப் மோட் ஆன் மோடுக்கெல்லாம் போறது இல்லை, இவங்க தான் அப்படி போறாங்க. இவங்க தான் ஆஃப் மோட் ஆன் மோட். உள்ளங்கை நெல்லிக்கனி, இது அழகா தெரியும். கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இவங்களோட பிதற்றல்களும் உருட்டல்களும் உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயத்த உடைச்சேன். அவங்ககிட்ட 2 விஷயம் உடைச்சேன். அவங்களாவே வாயை கொடுத்து மாட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள ஷாம் பிரதர் வேற, ஷாம் பிரதருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த விஷயத்த ஷாம் பிரதர் ஏன்னா ஒரு நிலைதான் கொண்டு போக 3 தேவன்பாங்க, 3 அலுவலன்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். 3 தன்மைன்பாங்க. ஒரு வசனம் இருக்குதானடா நண்பா, அந்த பரலோகத்தில் 3 பேர் சாட்சி கொடுக்கிறார் ஒரு வசனம் இருக்கு. பூமியில ஜலமும் தத்தமும் இருக்குன்ற சாட்சி என்ற மாதிரி பூலோகத்துல அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல. அது வந்து இல்லையே, அந்த அடப்புக்குடிக்குள்ள வார வசனங்கள் வந்து அடப்புக்குடிக்குள்ள வார வசனங்கள் வந்து அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடப்புக்குடிக்குள்ள வாரது நான் அதை நேற்று வாசிச்சோன்னு எனக்கு 12 ஆயிடுச்சு. அப்ப நான் யோசிச்சேன், ஓகே அப்படின்னு பேச விட்டுட்டேன். நீ மதியம் ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தாங்க பதிவு, இவர் போட்டவர் எங்கட ஹாலி பிரதர் போட்டவர். எனக்கு நேற்று நான் உன்னோட அந்த கேள்வி கேட்டு நான் தானே உன்னோட நீ இன்றைக்கு சொல்றேன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தேவனால் படைக்கப்பட்டவர் அப்படின்றது அப்ப ஹாலி பிரதர் கேட்டுக்கொண்டு வந்து எனக்கு பர்சனலா போட்டு விட்டவர். நான் வீட்டை வாசிட்டு உனக்கு சாம் பிரதர் அந்த குரூப்ல போட்டு விட்டேன். சாம் பிரதர் அதுக்கு விளக்கம் போட்டு கொண்டு வந்தார். போட்டதை நான் எடுத்துட்டேன். கர்த்தர் தமது கிரியை இருக்கும் முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு கீழே இந்த வசனத்தை காட்டி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த வசனம் நீதிமொழிகள்ல இருக்கு, இது ஞானம் பேசுவது போல கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறது, தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? யெகோவாவின் சாட்சிகள் இதை அவர்கள் நீதிமொழிகள் 8:22-30 இயேசுவை பற்றியதாக எடுத்துக்கொண்டு இயேசு முதல் படைப்பு என்று வாதிடுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு கேள்வி, பிதா ஞானம் இல்லாதவரா? அப்படி ஞானம் இல்லாத பிதா என்றால் அவர் வெறும் ஜடம் அல்லவா? இதுதானே கேள்வி. நம்ம ஆன் பண்ணி ஆமா அல்லது இல்லைன்னு சொல்ல. ஆமா ஆமா, இது வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து சாம் பிரதர் கேட்ட கேள்வி. நான் அதை போட்டு விட்டேன். ஓ, சாம் பிரதர் கேள்வியா கேட்டேன். இந்த கேள்வியை நாம தான் கேட்கணும். இந்த கேள்வியை நாம தான் கேட்கணும். ஏன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜலம் கொண்டு வரும் ஊற்றுக்கள் உண்டாகும் முன்னே இந்த ஞானம் ஜனிப்பிக்கப்பட்டதுன்னு கேட்க. அப்போ ஞானம் ஜனிப்பிக்கப்பட்டது, அதாவது படைப்புகளுக்கு முன்னாடி ஞானம் படைக்கப்பட்டது. அப்படின்னா ஞானத்தை கடவுள் படைச்சிருக்கிறாருன்னா அந்த ஞானத்தை படைக்கிறதுக்கு அவருக்கு எங்க ஞானம், அவருக்கு எப்படி ஞானம் கிடைக்குது? அல்லது அதுக்கு முன்னாடி அவர் ஞானம் இல்லாதவரா இருந்தாரா? அப்படிங்கிற கேள்வியை நாம தான் கேட்கணும், அவங்க கேட்கக்கூடாது. அவங்க கேட்டா அவங்க மாட்டுவாங்க. இப்போ நாம கேட்டோம்னா அது வந்து ஞானம் அதுக்கு முன்னாடியே இருக்கேன்னா அப்ப இது வந்து வேற எதையோ ஒன்று சொல்ல வருதுன்னு
இந்த ஞானம் வேற ஒரு ஞானம். இது வந்து சொல்லத்தமா கடவுளுக்கு இருக்கிற அந்த ஞானம் அது கிடையாது. இது வேற என்னத்தையோ சொல்லவும். அது என்னன்னு தான் நாம ஆய்வு செய்யணும். சரியா? இப்ப புரிஞ்சுதானே உனக்கு? புரிஞ்சு. நீ புலவுல சொல்லி கொண்டு போ. நான் டவுட் இருந்தா குறுக்க வருவேன். அப்ப இது வந்து பாஸ்கர் பிரதர் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு சர்வ ஞானியா இருந்தா இவர் வந்து அதாவது எல்லாமே அறிஞ்ச நிலையில அது அந்த நேரத்துல ஆஃப் மோடுங்க. ஆன் மோட் கிடையாது, ஆஃப் மோட். சரியா? ஆஃப் ஆஃப் ஆன் அந்த மாதிரி. சர்வ ஞானி இல்லைனாலும் இப்ப இருப்பார்ல, ஏன்னா தமிழ் கொடுக்கும்போது அது பெற்றுக்கொள்ளன்னு சொல்லலாம்ல. இப்ப இருக்கிறாருன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல இதுக்காக சொல்றேன். அவர் இப்ப வந்து இல்ல இப்ப வந்து அவர் சர்வஞானியா இருக்கிறாரா இல்லையாங்கிறது நமக்கு வந்து அது தெரியாது. இப்ப சர்வஞானியா அல்லது அவர் வந்து அறிவை வளர்த்து கொண்டே இருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இப்ப சர்வஞானியா இருக்காருன்னு வச்சுப்போம். இப்ப சர்வஞானியா இருக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி சர்வஞானியா இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, அதை விடுவோம். அந்த நாளும் நாளிகை, அந்த நாளும் நாளிகைன்னா என்ன? எந்த நாளும் நாளிகை? இந்த நாளும் நாளிகை யார் சொல்லுவாங்க? விளக்கம் ஆளாளுக்கு சொல்றாங்க. பேசிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த மென்டாலிட்டி இல்லைன்னா அப்புறம் தப்புக்கான அது வளர மாட்டேங்குது. அந்த நினைக்க கூடாதுல்ல. அப்படின்னா நினைக்கிறேன் அந்த வாழ்க்கை ஜெயிக்க கூட நினைக்க கூடாது. நம்ம பேசுறது சரிதானா? வசனம் அப்படி சொல்லுதா? வாழ்க்கையில ஜெயிக்கிறான், அவன் வாழ்க்கையில ஜெயிக்கல. என்னுடைய அறிவு இது வரைக்கும் இருக்கு. எனக்கு மேல ஒருத்தர் சொல்றாரு, சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். எனக்கு மேல ஒருத்தர் வந்து அதை விவரிச்சு சொல்றாருன்னா அதை ஏத்துக்கிற பக்குவம் இருந்தாத்தே வளர்ச்சி அடையக்கூடிய மூளைன்னு அர்த்தம். அது வளரக்கூடியது. இதுதான் எனக்கு இது போதும் அப்படின்னாலும் அதோட மட்டுப்பட்டு போய் கிடக்கு. அதை போய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நிலையில இருந்தவங்க பின்னால வந்து சத்தியத்துக்குள் போய் கூட ஸ்காலர் வந்திருக்கிறாங்க. இது வராது பிரதர். அப்படி யாருமே ஆசைப்படணும் பிரதர். ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளே குறை சொல்லிட்டு இருந்தோம். வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் அரியதுங்கிற உங்களுக்கு ஆவல் அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா?